ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். உலகத்தில் கள்ளக்காதல் பண்ணுறப்ப கண்டித்து கௌரவத்துக்காக கொலை பண்ண புருஷனை கூட உலகத்தில் நம்ம எல்லாருமே பார்த்துருக்கோம். உங்கள் எல்லாருக்குமே அது தெரியும். இதை எதுக்கு நீ சொல்கிறேங்கிறீங்களா? சொல்கிறேன். ஆனால் ஏசி கேட்டான்னு சொல்லி ஏசியை வாங்கி கொடுத்து கண்டவனுக்கு கழட்டி காட்ட விட்டு, கண்டவனுக்கு படுக்க விட்டு, கண்டவனுக்கு விடிய விடிய வீடியோ கால். நல்லா கேட்டுக்கோங்க, பெரியவன் தனி குடும்பமாக போயிட்டான். மேலே போய் ஏசி போட்டால் கூட அந்த சின்ன பையன் இருக்கிறான், அவன் போய் படுத்துக்குவேன், வச்சுக்குவேன். சரி, அந்த பேரை வந்தாலும் மேலே இருந்துக்குவாங்க, வச்சுக்குவாங்க, எல்லாம் பண்ணிக்குவாங்க. இவளுக்கு என்னத்துக்கு ஏசி? வாங்கி கொடுத்த ஒரு 50 லட்ச ரூபா சொந்த வீட்டையே எலி புழுக்கையை விட்டு, எலியை குடும்பம் நடத்த விட்டு, வீடே ஒரே கபுள் நாத்தம். பார்த்தீங்கன்னா செத்து போன சுடுகாடு சுத்தம் பண்ணி வருஷத்துக்கு ஒரு வாட்டி போய் அந்த கல்லறையெல்லாம் கழுவி பூவெல்லாம் அலங்கரித்து சாமி கும்பிட்டுட்டு வருவாங்க. கல்லறையை கூட சுத்தமாக வச்சுருப்பாங்க. ஆனால் இவ ஒரு குடும்பம் நடத்துகிற வீட்டை அது குடும்பம் நடத்தினா தானே 24 மணி நேரம் எவள்கிட்ட கலட்டி காட்டலாம், எவள்கிட்ட தேவடியாத்தனம் பண்ணலாம், எவள்கிட்ட அவசரத்தனம் பண்ணலான்னு தெரிகிறவளுக்கு எப்படி இருக்கும்? ரெண்டாவது ஒன்று கேட்குறேன், நீ இப்போ இவ என்னத்தை சாதிச்சுக்கிறான்னு ஏன் அவள் சம்பாதிக்கவே இல்லையா? ஏன் மயன் சம்பாதிக்கலையா? நீங்கள் எல்லாரும் சொல்லுவீங்க, என்ன நீ மட்டும் எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கிற, ஏன் அவங்களுக்கு செய்யக்கூடாதானா? நான் உன்னைக்கு நல்லா சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. இவன் குடும்பமே எல்லாத்தையும் பிடிங்கி விட்டு நட்டு தெருவில் விரட்டி விட்டாங்க. சொத்து பத்தா கூட பிடிங்கி விட்டுட்டாங்க. எதுக்கு? சரி, படுத்தோம் புள்ள பத்தாங்கிறாங்க. இவங்க வண்ட வடம்லாம் இன்னும் தெரியலையே. இவங்க ஓட்டு போட்ட கதையெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, அவுத்து விட்டேன்னு வச்சுக்கோங்க, நொந்து நூலாக போய் இவளை கிளின்னு கிழிச்சிருவீங்க. ஒரு சில விஷயம் நான் மறைக்கிறனால தான் இவங்க இப்போ வரைக்கும் தப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. யார்? நான் ஓட்டு போடுறதுக்கு ஒரிஜினல் புருஷனோட போகணுமா? நீ முதல்ல ஒரிஜினல் புருஷனோட தான் போய் ஓட்டு போட்டியா? ஒரிஜினல் புருஷன் பொறுப்பில் தான் நீ ஓட்டு போட்டிருக்கியா? நான் வெட்ட வெளிச்சத்துக்கு கொண்டு வரவா? என்கிட்ட இருக்குது ஆதாரம், என்கிட்ட தான் இருக்குது. அப்படியே எடுத்து லைவாக காமிப்பேன். கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்கன்னா நொந்துருவேன், நூலாக போயிடுவேன். சரியா? அதனால் என்ன சொல்கிறேன்னா, காசு வருதான், ஏசி போய் இஎம்ஐயில் போட்டு எடுத்து தர்றானா? அதான் நான் காலையிலே கேட்டேன். ஏன் ஆனந்துக்கிட்ட 13 வருஷமாக விட்டு இப்படித்தான் எல்லாத்தையும் பிடுங்கி வாங்கி வீடை கட்டி செட்டில் ஆனீங்க. சரத்துக்கிட்ட 4 வருஷமாக அப்படி தான் கான்ட்ராக்ட் பேசி விட்டு, அவன் ஆப்ரேஷன் பண்ணி அவன் சொத்தை பூரா அழிச்சு, அவன் குடியா விட்டு நடுத்தருவில் விட்டு, அவன் ஒரு புருஷன் அப்படின்னு சொல்லி அவனை 4 வருஷம் கழிச்சு கழிச்சு விட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் துபாய்க்காரன் அவுத்து போட்ட மேட்ரு பூரா தெரியும். 10 பவுனுக்காக அவன்கிட்ட காதல் பண்ண விட்டு, கழட்டி காட்ட விட்டு, 10 பவுனு கேட்க விட்டு, அவன் அலர்ட்டாகி ஓடிட்டியான். அவன் பாவம் குடும்பத்துக்காரனா இல்லை இங்கேருந்து போய் கஷ்டப்படுறவனா தெரியல, அவன்கிட்ட விட்ட. இப்போ இலங்கைக்காரன்ட்ட டெய்லி கழட்டி காட்ட விட்ட. ஏன்னா வேர்வையில் கழட்டி காமிக்கும் போது கசகசன்னு அப்படியே இன்ப வெள்ளத்தில் மிதக்கும் போது திடீர்னு மைண்ட் அப்செட் ஆயிடுச்சுன்னா, அதனால் ஒரு பொண்டாட்டி கிடையாது, அவள் வப்பாட்டிங்கிற கதை உங்களுக்கு கூடிய சீக்கிரமே தெரியும். உங்களுக்கே தெரியும், போக போக கத்திரிக்காய் முத்துறா சந்தைக்கு வந்து தான் ஆகணும். அவள் வப்பாட்டி கூத்தியா? அவளே முதல்ல சட்ட ரீதியான பொண்டாட்டி கிடையாது. சட்ட ரீதியான பொண்டாட்டியாக இருந்தால் புருஷனை பல பேர்கிட்ட மேய விட மாட்டா. சட்ட ரீதியாக புருஷனாக இருந்தால் கண்ட பேர்த்துக்கிட்ட மேயறதுக்கு இவனை விட மாட்டாங்க. மொத்தத்தில் என்ன தெரியுது? இவன் நல்லா பொறுக்கி இருக்கிறா. பல ஆம்பளை இவ பொறுக்க, பல பொம்பளை இவன் பொறுக்கன்னு 2 பொறுக்கி திரிச்சிருக்கு. அதனால தான் 2க்கு சாடிக்கேற்ற முடியா, 2க்கு சால்ரா தட்டுறது தெரியுதா? ரெண்டாவது, ஏன் உன் கள்ள புருஷன் என்ன டெய்லி இப்படி தூக்கி தான் காட்டுறானா? என் தங்கச்சியை வேற பேசாதக்கா, எங்களால் கேட்க முடியல அப்படிங்குது. டெய்லி வெறும் பிட்டு படம் தான் காட்டுறான். அவன் ஒரு எந்த ஆனாமாவளுக்கு பிறந்தவன் தெரில, அவன் எந்த பழதண்ணிக்கு பிறந்தவன் தெரில, அவன் எந்த எச்சக்கலைக்கு பிறந்தவன் தெரில. ஏன்டா உன்னை நான் கேட்குறேன், நாக்க பிடுங்குற மாதிரி இங்கே வாடா. எச்ச பொறுக்கி அப்பே பேர் தெரியாதவனே, எவனுக்கு போகிறவரவனுக்கு பிறந்தவன் தெரியாமல் இருக்கேன். இங்கே வா, நான் கேட்குறேன். நான் எவன் கூட இருக்கேன்? கள்ள புருஷனோ, வப்பாட்டி புருஷனோ, வந்த புருஷனோ, வராத புருஷனோ, எவன் கூட குடும்பம் நடத்துகிறனோ, எவனுக்கு சூறாக்கி போடுறனோ, எவன்கிட்ட படுக்கிறனோ, எவன்கிட்ட குடிக்கிறனோ, எவனுக்கு நல்லதுக்கிட்ட பார்க்குறனோ, அவங்ககிட்ட தானே நான் எல்லாம் கேட்குறேன். என் கட்டம் புருஷன் இருக்கான், இப்போ வரைக்கும் என்ன 10 காசு வாங்கி தட்டுருக்கானா? இல்லை என் கள்ள புருஷன்கிட்ட ஏதாவது வாங்கி தட்டுருக்கானா? இல்லை கள்ள புருஷன்ட்ட அது இதுன்னு சொல்லி ஏதாவது ஒன்று இவங்கிட்ட கூட்டி கொடுத்து அவன் ஏதாவது வாங்கி திங்கிறானா? ஆனால் நீ கறிமீன் வாங்கி தின்னுக்க, மிக்சி வாங்கிக்க, துணிமணி வாங்கிக்க, செலவுக்கு அதை தான் வாங்கிக்க, ஏசி வாங்கிக்கன்னு கூட்டி கொடுத்து சம்பாதிக்கிறியே. இந்த பொழப்புக்கு நோத்தால கூட்டி கொடுத்து சம்பாதிக்க வேண்டியதானே? சொல்லு, உங்கள் அப்படம் உங்கள் அத்தா இப்படி தான் கூட்டி கொடுத்து சம்பாரிச்சாளா? ஏன் உனக்கிட்ட காசு இல்லை? என்ன மயிருக்குடா அப்பெல்லாம் உனக்கெல்லாம்? ஒரு வப்பாட்டி, அவள் வப்பாட்டி தான், அவள் ஒரு கிழட்டு முண்டை, கிழட்டு சிரிக்கி, கிழடிக்கிட்ட போய் நீ இருக்கிறன்னா அவன் வயசு உனக்கு ஒன்னே அவனே நிற்க வச்சா ஒரே மாதிரி இருக்கும் வயசு. அவனையே காதல் பண்ணுறானா? 50 வயசு கிளவி 25-30 வயசு பையல போய் காதல் பண்ணுறானா? இவன் எவ்வளோ ஒரு அரிப்படுத்து தெரியவா? அதுக்கு இவன் எவ்வளோ ஒரு சொம்பு தூக்குவான்? இவன் எப்பேற்பட்டவனா இருப்பான் சொல்லுங்க. ஏன்னா அவள் என்ன கேட்டா? எல்லாரும் கேட்டிங்களா, என்னால் தானே வாக்குமூலம் கொடுத்தேன், நான் பார்த்தனா? இல்லை எனக்கு எதாவது தெரியுமா? நீ ஊட்டிக்கு போகல, கொடைக்கானலுக்கு போ, எனக்கு முதல்ல ஏசியை வாங்கி கொடுத்துட்டு போ. அப்போ அதுக்கு பேர் என்ன? கூட்டி கொடுக்குறதுக்கு பேர். நான் தான் சொன்னேன்ல, பாண்டிச்சேரி பிரச்சனையிலேயே இவள் கட்டில் ஏறி என்னைய படுக்க சொல்லிட்டு இவள் கட்டாதரில் படுத்துக்கிறதான்னு சொல்கிறல்ல. முருகன் மேலே சத்தியமாக அப்படி தான் 2 நாளாக படுத்துக்கிறேன். ஏன்னா அவள் காரியம் ஆகணும்ல. கட்டினா புருஷனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அடுத்தவட்ட கூட்டி கொடுத்துருவா. அவளுக்கு தேவை என்ன தெரியுமா? அவள் சுதந்திரமா சிட்டா பொட்டா சின்ன குஞ்சாதான் பார்ப்பாங்க. அக்காவுக்கு தொண்டு போனதும் தொலைங்கி போனதெல்லாம் பிடிக்காது.
எப்போவுமே வெறப்பாக நிற்கிறான். அப்படி ஸ்ட்ராங்காக நிற்கிற பாடி பில்டர் தான் பிடிக்கும். எனக்கு அப்படி கிடையாது. இருக்குதோ இல்லையோ உங்களுக்கே நல்லா தெரியும். கோயம்புத்தூர் போனோம். அதுக்கப்புறம் அன்றைக்கி அடித்தது திருப்பி கூட நான் இடையில கூட நான் உங்கள்கிட்டே சொன்னேன். ஏண்டி எனக்கு ஒரே டிப்ரெஷன், ஒரே மன உளைச்சல், அடிச்சு கூட எனக்கு தூக்கம் வரலடி, மனசு அவ்வளோ ஏன் அடிச்சுக்கிட்டேன்னா இவங்கிட்ட அதில் இது பண்ணேன்னா அது பண்ணேன், தூங்குறதுக்காக பண்ணால் கடைசியில் தூக்கமே வரல. அதோட விட்டாச்சு. இன்னையோட போன மாதம் 9ஆம் தேதி நாங்கள் அடித்தவங்க. 9ஆம் தேதி இந்த இது ஏன்னா ஆலோசனை கூட்டம் அவசரம் கூட்டம் இப்போ வரைக்கும் இல்லை. ஏன்னா என் தங்கச்சியை பூரா இந்த ஆர்டர் பூரா பண்ணலாம் மொத்தமாக கொடுக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. அரை கிலோவாக வாங்கிச்சு. இந்த அரை கிலோ ஷிஃப்டிங் முடிஞ்சிச்சு. இந்த நேற்றே காலையிலேயே ஒரு பொண்ணு 2000 ரூபாய்க்கு ஆர்டர் போட்டுச்சு. இந்த அடுத்து ஒரு பொண்ணை 2000 ரூபாய்க்கு இந்த அடுத்து ஒரு பிள்ளை போட்டுருச்சு. எனக்கு இதுவே என்னடா இதெல்லாம் இந்த வெயில் சகோதரிகளே உங்களுக்காக தான் இந்த வீடியோ. தயவு செஞ்சு இந்த பாருங்கள். அப்படியே ஐயோ எப்படி காட்டுறது இந்த பாருங்கள். நல்லா பார்த்துக்கோங்க. மதுரையில் 110 டிகிரி வெயில் அடிச்சிச்சு. இப்போ அப்படியே காட்டுறேன் வாங்க. வெயில் நீங்கள் மசாலா முன்ன பின்ன ஆனாலும் யாருமே கோவிச்சுக்காதீங்க. ஏன்னா வெயில் இந்த பாருங்கள் தெரியுதா, வெயில் ரொம்ப கம்மி, ரொம்ப கம்மி. இந்த பாருங்கள் பார்த்தீங்களா, இந்த இதை பார்த்தீங்களாலே தெரியும். ரொம்ப வெயில் கம்மி. நான் காலையில் 6 மணிக்கே எழுந்திரிச்சு போய் காய போட்டுட்டு வந்துட்டேன். அதனால் நான் சொன்ன டேட்டு திங்கக்கிழமை போட்டு செவ்வாய்க்கிழமை உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கும்னு சொன்னேன். ஒரு நாள் முன்ன பின்ன ஆக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உங்களுக்கே தெரியும் வெயில் ரொம்ப கம்மி. எப்படி வச்சாலுமே நல்ல வெயில் சுளிர்னு அடித்தா மூளை கசங்கி வரணும் காது வழியாக. அப்படி இருந்தால் தான் இந்த பாருங்கள் இன்னும் 2 செட்டு இருந்தால் வச்சுருக்கேன் பாருங்கள். 3 செட்டு தான் காலையில் எத்தனை மணிக்கு 6 மணிக்கு போய் காய போட்டேன். மிச்சம் 2 செட்டு வச்சுருக்கேன். இன்னொரு செட்டு ஆர்டர் போட்டு திருப்பி ஒரு 3 செட்டாக. ஏன்னா நான் எடுத்த இதுக்கு கிட்டத்தட்ட 20 கிலோவா 22 கிலோவா வந்திருக்குது. அதோட ஆர்டரை க்ளோஸ் பண்ணிட்டேன். அவ்வளோதான். நான் போன வாரம் முழுக்க வாங்கின ஆர்டர் பூரா இனிமேல் நான் அனுப்பணும். அதுக்கடுத்து இன்னையிலேருந்து தொடங்கியிருக்கேன். இப்போ அடுத்த வாரம் அனுப்புறதுக்கான ஆர்டரு காலையிலேருந்து எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். அப்படிங்கும்போது யாருமே ஏன் வரலன்னு தயவு செஞ்சு கொஞ்சம் கேட்காதீங்க. வெயிலை பார்த்து தான் நான் பொருளை காய போட முடியும். எனக்கு அரைக்கிறதும் உங்களுக்கு பேக் பண்ணுறதெல்லாம் ஒரு சின்ன வேலை, நிழலுக்குள்ளே உட்காந்து பண்ணுற வேலை. எனக்கு அது பிரச்சனை இல்லை, வெயில் இருந்தாலும் இல்லாட்டும். இது எந்த அளவுக்கு நான் காய வைக்கிறனோ, எந்த அளவுக்கு வறுக்கிறனோ, எந்த அளவுக்கு அரைச்சி அதை ஆற வச்சு பேக் பண்ணுறனோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த மசாலா நாட்கள் தாங்கும். 2 மாதம் 3 மாதம் வரைக்கும் தாராளமாக நீங்கள் வச்சுக்கலாம். அதில் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கோங்க. தேவையான அளவு மட்டும் வெளியே வச்சு யூஸ் பண்ணி பாருங்கள். 6 மாதம் கூட வச்சுக்கலாம். அது உங்களோட கையில் தான் இருக்குது. ஏன் நான் அந்த மசாலா அடிக்கடி சொல்கிறேன் அப்படின்னா, எந்த ஒரு கலப்படமே இல்லாமல் இயற்கையாக மல்லி, மிளகா, சீரகம், சோம்பு, கடலப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, பொரி அரிசி, பெருங்காயம், மஞ்சக்கிழங்கு, கசகசா, பட்டைக்கிராம்பு எல்லாமே இருக்குது. இயற்கையாக நம்ம விவசாயிகள் விளைவிக்கக்கூடிய பொருட்கள் மட்டுமே ஒழிஞ்சி கலருக்காகவோ சுவைக்காகவோ எந்த விதமான பொருளும் நான் சேர்க்க மாட்டேன். அதே மாதிரி பியூரான மல்லியில் கலப்படம் அப்படி இப்படி அப்படிலாம் கிடையாது. ஏன்னா முருகன் மேலே ஆணையாக சொல்கிறேன், அந்த ஏசப்பா மேலே ஆணையாக சொல்கிறேன், அந்த அல்லா மேலே ஆணையாக சொல்கிறேன். நான் அப்படி கலந்து அதில் லாபம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறத நான் வச்சுக்க மாட்டேன். ஒரு மனுஷன் சாப்பிட்றதே வயிறு நிறைஞ்சு சாப்பாடு தான். நான் வேணும்னா கூட 100 ரூபா கொடுங்க சகோதரிகளே அப்படின்னு சொல்லி கேட்பேனே ஒழிஞ்சு சாப்பாடு விஷயத்தில் நான் பண்ண மாட்டேன். நான் அதை பல தடவை உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். அப்படி உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் கூட நீங்கள் என்ன படித்தவங்க நேற்றெல்லாம் என் சகோதரி ஒரு நல்ல ஒரு இடத்துல இருக்கவங்க, நல்ல ஒரு போஸ்டிங்கில் இருக்கவங்க, அந்த சகோதரி எனக்கு ஃபோன் பண்ணி, சூர்யா நான் கூட பயந்தேன் என்னடா இவங்க எதுக்குடா இங்கே வர்றாங்கன்னு. இல்லை சூர்யா நீங்கள் இப்போ சாப்பிட்றத பார்த்தாலே எனக்கு ஆசையாக இருக்குது, நீங்கள் எனக்காக ஒரு 1/2 கிலோ கொடுங்கன்னு சொல்லி நல்ல ஒரு பொசிஷனில் என்ன அதெல்லாம் தெரிய வேணாம், ரொம்ப முக்கியமான ஒரு பதவியில் இருக்கக்கூடிய என்னோட சகோதரி என்னையை மதித்து, சூர்யா ஒரு படிக்காத பிள்ளையாக இருந்தாலும் உனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த டேலண்ட்டை வெளியே கொண்டு வந்த பற்றியா, அந்த மாதிரி நீ அழகாக தேவையில்லாமல் பேசுகிறதெல்லாம் விட்டுட்டு, தேவையில்லாமல் போய் இது பண்ணுறத விட்டுட்டு இந்த பிஸ்னஸை நீ ஸ்டார்ட் பண்ணு. எல்லாரும் வாங்குறாங்க, நானும் ஒரு துளி உனக்காக சப்போர்ட் பண்ணுறேன், சும்மா கொடுத்தா தானே அது தப்பு, நான் வாங்கிக்கிறேன்னு என்னோட சகோதரி எனக்காக ஆறுதல் கொடுத்தாங்க. அதையும் தாண்டி கர்நாடகா, கனடா, துபாய், மலேசியா, அமெரிக்கா அவங்கெல்லாம் அங்கே இருக்காங்க. உடனே அங்கே அனுப்புகிறேன்னு கேட்காதீங்க. அவங்கெல்லாம் அங்கே இருக்காங்க. அவங்களோட அம்மா, அப்பா, தம்பி, மருமையன் அந்த மாதிரி அவங்க ரிலேட்டிவ்க்கு அனுப்ப சொல்லி அவங்க ஏதோ பேக் பண்ணி அங்கே அப்படியே அவங்க சொந்தக்காரங்களுக்கு அனுப்புவாங்களா, அதை அனுப்புறது நமக்கு தெரியாது. இப்போ கூட கனடாவிலேருந்து ஒரு சகோதரி எனக்கு அமௌண்ட்டு காலையிலே போட்டு விட்டாங்க. அவங்களுக்கு எல்லாமே ஒரு கிலோ வேணும்னு சொல்லிட்டு என்னோடய அக்கௌண்ட்டு, ஏன்னா அவங்களுக்கு ஜிபே பண்ண முடியாதனால அக்கௌண்ட்டில் போட்டு விட்டாங்க. உண்மையாலுமே சொல்கிறேன், உங்களோட இந்த ஆறுதலுக்கும் இந்த சப்போர்ட்டுக்கும் என் மேலே வச்சுருக்க நம்பிக்கைக்கும் சூர்யாக்கானா நல்லா சுத்தமாக சமைக்கும். நான் போட்ட நைட்டியாக போடுறேன் அப்படி இருக்கேன் அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. ஏன்னா நான் இந்த வேலையெல்லாம் பார்க்குறனால தான் மிளகா காலையில் போய் 6 மணிக்கு எந்திரிச்சேன், 8 மணிக்கு எந்திரிக்கிறேன், 6 மணிக்கு எந்திரிச்சிட்டேன். அதனால் நீங்கள் எவ்வளோ தூரம் ஆறுதல் கொடுப்பீங்கல்ல. இப்போ இந்த வாரத்துக்கு ஆர்டர் மட்டுமே எடுத்து முடிச்சிட்டேன். 22 கிலோ வந்திருக்கு ஒரே வாரத்தில். 22 கிலோ. அடுத்த ஆர்டர் எடுத்தேன்னா அடுத்த வாரம் செவ்வாய் புதனில் தான் நான் டெலிவரி பண்ணுவேன். கொடுக்குறவங்க கொடுங்க, தயவு செஞ்சு ஃபோன் பண்ணாதீங்க, என்னால் பேச முடியாத டைம் இல்லை. ஏன்னா தம்பிங்க இருக்காங்க. இந்த பாருங்கள் காலையிலே எந்திரிச்சேன், எங்கள் பெட்ரூமு இந்த வாங்க வீட்டை சுற்றி காட்டுறேன், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஏன்னா
என்னமோ நான் வேலைக்காரமாக வச்சாத்த மட்டும் தான் வேலை பார்ப்பேன், இல்லைனா எனக்கு வீடு ரொம்ப சுத்தம் முக்கியம். ஏன்னா சோறே இல்லைனாலும் வரக்கூடாது, காலையிலே பெட்டில் எங்கள் பப்பு ஏறிடுச்சுங்கிற ஒரே காரணத்தால் பெட்ஷீட் எல்லாம் எடுத்து இந்த ஸ்லாப் தெரியாம பூரா அதெல்லாம் கூட்டி ஈட்டி சுத்தம் பண்ணி அப்புறம் பார்த்தீங்கன்னா நைட்டு பாத்திரம்லாம் நைட்டே கழுவிட்டேன். வாங்க வீட்டை காட்டுறேன். ஏன்னா அவள் வீடை பூரா எலி புளிக்கையை வச்சுக்கிட்டு அப்படியே பந்தா பார்த்தீங்களா, காலைல பால் காய்ச்சினது இதில் 65 இருக்குது, சாப்பிடுமா வேணாமான்ட்டு அப்படியே வச்சுருக்கேன். இந்த பாருங்கள் ஹாலு காலையிலே பூரா கூட்டி, ஏன்னா பொருள் வந்து இருக்குது. இந்த இங்கே ஒரு 2 பாக்கெட் இருக்குது, இந்த வெளியே வராண்டா பாருங்கள், அங்கே உட்காந்துருவேன், உட்காந்து அங்கே தான் எழுதுறது. அதனால் வந்து ரொம்ப சுத்தம். ரெண்டாவது நான் பேக் பண்ணும்போது எல்லாரும் சொன்னீங்க, அக்கா நீங்கள் பேக் பண்ணும்போது ஒரு வீடியோ போடுங்கன்னு. பேக் பண்ணும்போது கண்டிப்பாக ரூல்ஸோடு போடணும். கேப் போடணும், க்ளவுஸ் போடணும், மாஸ்க் போட்டுக்கணும். போட்டு ஏன்னா இதை நிறைய அதிகமான ஆர்டர் என் தங்கச்சிகளுக்காக வீடியோவாக எடுத்து போடணும். இல்லை லைவை கூட போடுறேன், லைவ் போட்டுகிட்டே கூட லைவ் போட்டால் திலீப்பா வர மாட்டான், இல்லைனா வந்து அவனை தனியாக தான் உட்கார வைக்கிறோம். நான் அழகாக பேக் பண்ணிவிட்டு உங்களுக்காக நான் எல்லாத்தையும் எடுத்து போடுறேன். உண்மையாலுமே எனக்கு இவ்வளவு தூரம் ஆறுதல் கொடுத்து சப்போர்ட் பண்ணி வெளிநாடுகளில் இருந்து எனக்காக இந்த மசாலா ஆர்டர் கொடுக்குற எல்லா சகோதரிகளுக்கும் நான் மனசார நன்றி சொல்கிறேன். எனக்கு இதை நினச்சி ரொம்ப இதில் சந்தோஷப்படுறேன்னா, இந்த வாய்ப்பு ஒரு திலீப்பா குழந்தை பிள்ளையாக இருக்கும் போது நம்ம கிடைக்கல. ஏன்னா அப்போ எனக்கு பண சப்போர்ட்டோ இல்லை ஒரு விவரமோ இல்லை இந்த மாதிரியோ எனக்கு இல்லை. ஆனால் இன்றைக்கி இந்த பப்ளிசிட்டியை வச்சு எனக்கு ஒரு சொந்த தொழிலுக்கு என் சகோதரிகள் இவ்வளோ ஆதரவு கொடுக்குறாங்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுவும் வாங்கின உடனே அந்த மசாலா ஒரு வாட்டி தான் சமைச்சாங்க, அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு ஷிஃப்ட்டு எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வாங்கினவங்க எல்லாருமே திருப்பி வர்றீங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாம் ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டு வீடியோவே நிறைய பேர் எடுத்துகிட்டு தான் அனுப்புறீங்க. ரொம்ப நன்றி சகோதரிகளே. எனக்காக இந்த தங்கச்சிக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா வெயில் இது வந்து நம்ம காசு கொடுத்து வாங்குற பொருள் கிடையாது, இல்லைனா கூட நான் காசை கொடுத்து வாங்கிடுவேன். வெயில் வந்து அப்படியே டிம்மாக அடிச்சுக்கிட்டே இருக்குது. அதனால் செவ்வாய்க்கிழமை வரும் அப்படின்னு சொல்கிறவங்க கூட ஒரு செவ்வாய் புதன் வியாழன் அந்த மாதிரி கூட நான் போட்டு விட்டுறேன், சரிங்களா? லேட்டானாலும் பரவாயில்ல போட்டுருவேன். ஏன்னா நான் வந்து கொடுத்தா அது உங்களுக்கு தரமாக இருக்கும், டேஸ்ட் அதே மாதிரி இருக்கணும். 1 மாதம் 2 மாதம் பண்ணாதும் எந்த ஒரு வண்டு பூச்சி வந்துடக்கூடாது, அதுக்காக தான் நான் யோசிக்கிறேன். அதுக்கு தேவை வெயில். அப்படிங்கும்போது அந்த முருகனை வேண்டிக்கிறேன், நல்லபடியாக நீங்கள் எல்லோரும் வேண்டிக்கங்க. முருகா அக்கா சமையலை நான் சமைக்கணும், அதுக்கு நல்லா வெயில் அடிக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கோங்க. அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அதுக்காக தான் நான் வீடியோவை போட்டு சொல்கிறேன், எல்லாருக்கிட்டையும் சொல்ல முடியாது. காலையில் எனக்கு வாய்ஸ் மெசேஜ் போட்டாங்க, மும்பையிலேருந்து என் தங்கச்சி ஒருத்தி போட்டு, அக்கா எப்போ வரும்? அடியே உனக்கு வர்றதுக்கே 5 நாள் ஆகும், இங்கே வெயில் வேறு இல்லடி அப்படின்னு சொல்லியிருக்கேன். அவள் ஆர்வமாக இருக்கா, அக்கா நான் சமைச்சு சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் இங்கேருந்து சென்னைக்கு அனுப்புனேன். சென்னையிலேருந்து அமெரிக்காவுக்கு என் தங்கச்சி ஒருத்தி இப்போ போயிடுச்சு. இன்றைக்கி ஏதோ முட்டை குழம்பு மாதிரி வச்சு சாப்பிட போகிறாளாம். சாப்பிட்டு ரிவ்யூ கொடுக்க போகிறேன் அப்படின்னு முதல்ல நாடு கடந்து நாடு போய் சமைச்சு எனக்கு வந்து ரிவ்யூ வருது. அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கப்புறம் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதனால் வந்து மாமா வந்து ஏசி வாங்கி கொடுக்க போகிறாராம். ஒரே ஒரு வார்த்தை தான், நான் என் ரூட்டை மாற்றிட்டேன்னா யார் என்ன பண்ணாலும் அதை பற்றி நான் கவலையே பட மாட்டேன். ஏசி வாங்கி கொடுக்குறியா, என்ன வாங்கி கொடுக்குற, அது எப்படி சொல்கிறது, காதல் பண்ணி கலட்டி காட்டவே கண்டவனுக்கு விட்டுருக்க, நீ ஏசி வாங்கி விட்டு காதல் பண்ணுறது. இதை ஏன் நான் பேச வர்றேன் அப்படின்னா, கேவலமாக இருக்குடா, அசிங்கமாக இருக்குது, புரியுதா? அதாவது காதல் பண்ணுறான்னு தெரிஞ்சும் அப்படியே பேசி வாங்கி இது பண்ணலாம் அதை பண்ணலாம் அப்படின்னு நான் என்ன சொல்ல தெரியுமா, மாதம் எனக்கு இதில் ஒரு சிறு தொகை வருதா, அதை ஒரு தொகையாக போய் நான் சேர்த்து வைப்பேன். அது நாளைக்கு எனக்கு பின்காலத்துக்கு திலீப்பாவோட படிப்புக்கோ இல்லை எதுக்கோ ஆகும்ல. எனக்கு பொம்பளை பிள்ளை இல்லை, ஆம்பளை பிள்ளை இருக்கும்போதே நான் இவ்வளோ தூரம் சிக்கனமாக இருக்கேன், இவ்வளோ தூரம் சேமிக்கிறேன். நான் பொம்பளை பிள்ளை இருந்தால் எப்படி இருப்பேன் சொல்லுங்கள் பாப்பா. அதனால் தங்கச்சிகளே நிறைய பேர் இருக்கீங்க, நிறைய தங்கச்சி பேர் சொல்லாமல் நான் சொல்கிறேன். வந்து நமக்கு பணம் இல்லை, நம்மக்கிட்ட வந்து எதுவுமே இல்லை, ஆறுதல் இல்லை, சப்போர்ட்டுக்கு ஆள் இல்லைன்னு நினைக்கிறீங்க. இல்லை, ஒரு பொண்ணு நினச்சா எப்படி வேணாலும் வாழலாம், அப்படியும் வாழலாம், இப்படியும் வாழலாம். இப்போ நான் பாடுற பாருங்க அந்த மாதிரியும் வாழலாம், சரிங்களா? யாருமே ஒரு சூழ்நிலை தடம் புரண்டா ஒரு ட்ரெயின் இருக்குது, போய்கிட்டே இருக்குது. அது தண்டவாளம் நேராக இருந்தால் தான் அது நேராக போகும். கொஞ்சம் ஒரு சின்ன கல் இருந்தால் கூட மொத்த ட்ரெயினுமே சாஞ்சிரும். அந்த மாதிரி பெண்கள் என்பவங்க எப்போவுமே ஒரே மாதிரி ஒரே ரூட்டில் போய்கிட்டே இருங்க, எங்கேயுமே தடம் புரறாதீங்க. அதே மாதிரி சொல்கிறேன், இந்த மசாலா நான் ஆரம்பித்ததுலேருந்து நான் உங்ககிட்ட இது வரைக்கும் சொல்லலை, இப்போ சொல்கிறேன். அவ்வளோ எதிர்ப்பு, அவ்வளோ பிரச்சனை பண்ணுறாங்க, அவ்வளோ தூரம் எனக்கு என்னென்னமோலாம் வருது, சரியா? மிரட்டல் வருது, அதுக்கப்புறம் நீ இப்படியாமலாம் அப்படியாமலாம் அது வருது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பல நோட்டீஸுகள்லாம் வருது, என்னென்னமோ. நான் எதுக்குமே அசர போகிறது கிடையாது, நான் எதுக்குமே பயப்பட போகிறது கிடையாது. ஏன் தெரியுமா? உங்களுக்கு பசிக்குது, எப்படி இருந்தாலும் நீங்கள் சாப்பிட்டு தானே ஆகணும், உங்கள் மானத்தை மறைக்க நீங்கள் தானே துணி போடணும். அப்படிங்கிறனால எனக்கு ஒரு பிரச்சனை வருது, நீங்கள் எந்த ரூபத்தில் வேணாலும் எப்படி வேணாலும் என்ன வேணாலும் பண்ணுங்கள். எனக்கு ஒரே ஒரு ஆறுதல், என் சகோதரிகளாகிய நீங்களும் நான் கும்பிட்றேன், எங்கள் அப்பே முருகனும் இருக்காரு,
அதனால் நான் கவலையே பட மாட்டேன். ஏன்னா நான் யாருக்கும் எந்த துரோகம் செஞ்சதில்லை. சாப்பிட்ற விஷயத்தில் கூட ₹100 கொடுங்கன்னு கேட்பேனே ஒழிஞ்சு அதில் கலந்துடணும், அதில் என்ன கலக்கணும் கூட எனக்கு தெரியாது. அப்படிங்கிறனால நான் என்றைக்குமே நேர் வழியிலையும் நேர்மையாகவும் மனசாட்சியோடையும் வாழ்கிறவன். அதனால தான் அந்த முருகன் நான் ஒரு வாட்டியும் போய் அவர்கிட்ட வேண்டிக்கிட்டது, என் மனசை மாற்று, நான் வேறு ஒரு ரூட்டில் போகணுங்கும் போது, ஏன் வேறு ரூட்டில் போகணும்னா எனக்கு எவன்ட்டையும் கல்லை பிடிச்சிக்கிட்டு இந்த மாதிரி கழட்டி காமிச்சிக்கிட்டு இந்த மாதிரி ஊர் மேய்ச்சிக்கிட்டு இந்த மாதிரி தப்பான வழியில் போக தெரியாது. அதில் போனாலும் என்ன கேள்வி கேட்பாங்கன்னு வச்சுங்க. நான் அவர்கிட்ட கேட்டது ஒரே ஒரு விஷயம் தான். இப்போ வாட்டி திருச்செந்தூர் போனப்போ கூட நான் அவனுக்கு துரோகம் செய்யணும் நான் கனவுல கூட நான் நினச்சி பார்க்கல. அந்த எண்ணமும் எனக்கு இல்லை. என்னைய மைண்டை மாற்றினா ஏதாவது ஒரு மைண்டை மாற்றினேன். ஆனால் இப்படி கூட இந்த பிஸ்னஸில் மைண்டை மாற்றுவார் அப்படின்னு நான் நினச்சி பார்க்கல. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக நான் திருச்செந்தூர் வேறு போகணும். நீ வெயிட் பண்ணுங்கள். இந்த இதெல்லாம் முடிச்சுட்டு எங்கே நாள் போவேன், இப்போ போக முடியல. கண்டிப்பாக இந்த ஷிஃப்ட்டை முடிச்சுட்டு அடுத்த ஷிஃப்ட்டுக்குள்ளே எங்கள் அப்பே முருகனை போய் நான் கண்டிப்பாக தரிசனம் பண்ணிவிட்டு நல்லபடியாக அவருக்கு ஒரு நன்றியை சொல்லிவிட்டு நான் வர்றேன். அதனால் எனக்கு ஆறுதல் கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. முன்ன பின்ன ஆனாலும் கோச்சுக்காதீங்க. கொஞ்சம் வெயில் கம்மியாக அடிக்குது. வெயில் வந்தோடனே நான் கொரியர் போடுறதே உங்களுக்கு ஷார்ட்ஸாக எடுத்து போட்டுருவேன், வீடியோவாக எடுத்து போட்டுருவேன். பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, பாய்.